இந்த கோடீஸ்வரர்கள்லாம் உண்மையாக என்ன பண்ணுறாங்க? உண்மையாக அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து பெரிய பணத்தை சம்பாதிச்சு தான் கோடீஸ்வரர்கள் ஆறாங்களா? இல்லை நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் இருந்து சில பழக்கங்கள் மூலமாக அவங்க கோடீஸ்வரர் ஆறாங்களா? இதை பற்றி நிறைய புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. நான் சின்ன வயதில் படித்த ஒரு புத்தகம் இருக்குது, தி வெல்த்தி பார்பர். அந்த புக்கை படிக்கும்போது நான் நோட்ஸ் எடுப்பேன் சின்ன வயசில். அந்த நோட்ஸை தற்செயலாக இப்போ நான் திரும்பி பார்த்தேன். அதிலிருந்து கற்றுக்கிட்ட நிறைய பாடங்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப அடிப்படையான பாடங்கள், ரொம்ப முக்கியமான சில பழக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனில் இருக்கேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு எடுத்து பார்த்தா அந்த புத்தகத்தில் படித்த பல விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிந்த நிறைய நபர்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் கையில் பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கும் என்ன பழக்கங்கள் காரணமாக இருக்கும் அப்படின்றதையும் அந்த புத்தகத்தில் நான் நோட்ஸ் எடுக்கும் போது இருக்கிறத கவனித்தேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாடங்களாக இருக்கே அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் தி வெல்த்தி பார்பர் அப்படின்ற புத்தகத்திலிருந்து நான் கற்றுக்கிட்ட ரொம்ப ரொம்ப அடிப்படையான சில பாடங்கள், கட்டாயம் உங்களை பணக்காரன் ஆக்கணும்னு சொல்லக்கூடிய பழக்கங்கள், அதை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புத்தகத்தில் ரொம்ப பிடிச்ச புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம், தொடர்ந்து முதலீடு பண்ணுறதோட முக்கியத்துவம். நமக்கு முதலீடு பண்ணணுன்னு தெரியும், ஆனால் எங்கே முதலீடு பண்ணுறதுன்னு பல நேரத்தில் தெரியல. நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு ஆப் தான் IND மணி. இதில் நீங்கள் இந்தியாவை தாண்டி ரொம்ப சிம்பிளாக US ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், NVIDIA, ஆப்பிள், டெஸ்லா மாதிரியான கம்பெனியில் இந்த ஆப் மூலமாக நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கவனித்து பார்த்தோம்னா NVIDIA லாஸ்ட் 10 வருஷத்தில் 33,000% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்தியாவில் Nifty 50 லாஸ்ட் 1 வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்த அதே நேரத்தில் அமெரிக்கன் ஸ்டாக் S&P 500 கிட்டத்தட்ட 30% ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இன்றைக்கி இருக்கக்கூடிய குளோபல் டென்ஷன் ஒரு காரணமாக இருந்தாலும் இதோட சேர்ந்து ஏஐயோட வளர்ச்சியும் ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ கம்பெனியில் முக்கால்வாசி அமெரிக்காவில் தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா SIP பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த ஆப் மூலமாக நீங்கள் ₹500 US ஸ்டாக் அண்ட் ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப கம்மியான தொகையிலேயே US ஸ்டாக்கில் வெறும் ₹100 உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மெட்டல் ETF உங்களால் வாங்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அமெரிக்கன் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை தாண்டி டாலரோட வளர்ச்சினாலையும் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இதில் ரிட்டர்ன் கால்குலேட்டர் இருக்குது, அதில் இதை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனில் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது இன்னைக்கு 1,52,000 ஆயிருக்கும். அதில் ஸ்டாக் வளர்ச்சி மூலமாக கிடைச்சது 37,000, கிட்டத்தட்ட டாலர் வளர்ச்சி மூலமாக கிடைச்சது 14,000, கிட்டத்தட்ட 14% டாலரின் வளர்ச்சினாலேயே நமக்கு கிடைச்சிருக்கும். இதே 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா 29% எனக்கு டாலரின் வளர்ச்சினாலேயே கிடைச்சிருக்கும். அப்போ ரொம்ப சிம்பிளாக US மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்டாக்கோட வளர்ச்சியும் நமக்கு கிடைக்குது, டாலரோட வளர்ச்சியும் நமக்கு கிடைக்குது. நீங்கள் US ஸ்டாக்கில் முதலீடு பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். KYCயை ஆன்லைன்லேயே பண்ணிடலாம், அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸும் கட்ட தேவையில்ல, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் கிடையாது. அப்போ இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். US ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா IND மணியை செக் பண்ணி பாருங்கள். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த புக்கில் ஒரு முடிவெட்டக்கூடிய நபர் இருப்பார். ஒரு 3 பசங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 20லேருந்து 30 வயது இருக்கும். அந்த முடிவெட்டக்கூடிய நபர் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார். இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முடிவெட்டுற தொழிலில் அவ்வளவு பணம் வராது, இவர் எப்படி இவ்வளவு பணக்காரர் ஆனார் அப்படின்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுன்னு அவர் கூட பேச ஆரம்பிப்பாங்க. அவர் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட நிறைய பாடத்தை சொல்லியும் கொடுப்பார். அவர் சொல்லிக் கொடுக்குற பாடம் தான் இந்த புத்தகம். இது ஒரு கதை வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த கதை நமக்கு தேவையில்லைன்றதுனால எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதிலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடத்தை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அப்படி இருக்கக்கூடிய மிக முக்கியமான முதல் பாடம் என்ன தெரியுமா? நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா நிறைய பணத்தை சம்பாதிக்கணுன்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பணக்காரனாக போகிறீங்க அப்படின்றதும் உறுதி கிடையவே கிடையாது. செல்வத்தை சேமித்து வைக்கிறது அப்படின்றது வேற, நிறைய சம்பாதிக்கிறதுன்றது வேற. இதை சொல்லும் போது எத்தனை பேரால் எடுத்துக்க முடியும் அப்படின்றது தெரியல. நீங்கள் பணம் சார் அனுபவம் நிறைய கிடச்சிருந்தா தான் நிறைய சம்பாதிச்சா நிறைய வெல்த்துன்றது, ஒரு செல்வம்ன்றது நம்மள்ட்ட இருக்காதுன்றதை ஒத்துப்பீங்க. இல்லை, இப்போ தான் ஒரு லைஃப்பில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிறைய சம்பாதிச்சாதான் பெரிய செல்வம் சேரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பீங்க. ஆனால் இது இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை.
நீங்கள் எவ்வளவு செல்வத்தை சம்பாதிச்சாலும் அது அப்படியே சேமிக்கப்பட்டு செல்வமாக மாறுமா அப்படின்றது உறுதியே கிடையாது. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு ஸ்கில் அப்படின்றது தேவை. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது மட்டும்தான் முக்கியம். நீங்கள் சம்பாதித்த பணத்தை அப்படியே செலவு பண்ண போகிறீங்களா, இல்லை அதுவும் பத்தலன்னு கடன் வாங்க போகிறீங்களா, இல்லை சம்பாதிக்கிற பணம் எவ்வளவு இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமித்து முதலீடு பண்ண போகிறீங்களா, இது ரெண்டுத்தில் எதை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட செல்வம்ன்றது வளர செய்யும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்மள்ட்ட புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்குது, படிப்பறிவுன்றது இருக்குது. ஆனால் அது இருந்தாலாம் செல்வத்தை நீங்கள் சேமிக்க முடியாது. செல்வத்தை சேமிக்கிறதுக்கு உங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்த அறிவு மட்டும் பத்தவே பத்தாது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நிறைய செல்வந்தர்களை பார்க்கலாம். அவங்க கட்டாயம் பள்ளிக்கூடத்தில் பெருசாக படிச்சிருக்கணுன்ற அவசியமே இல்லை. நிறைய பேர் படிக்காமலேயும் செல்வந்தராக இருப்பாங்க. நம்ம நிறைய பேரை லைஃப்பில் பார்ப்போம், ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, இன்ஜினியராக இருப்பாங்க, லாயராக இருப்பாங்க. ஆனால் நல்லா சம்பாதிக்கவும் செய்வாங்க. ஆனால் அவங்க கையில் பணமே இருக்காது. மாத கடைசியில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசாக சேமிப்பு அப்படின்றது இருக்காது. சம்பாதிச்ச பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது பெருசாக வளராத நிலையிலேயே இருக்கும். அப்போது இவங்களுக்கு சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்துருச்சு. ஆனால் அதை பயன்படுத்தி செல்வந்தன் ஆகிறது எப்படின்றத பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நம்மளோட பள்ளிக்கூடம் நம்மளை சம்பாதிக்க தான் தயாராக்குதே தவிர செல்வந்தனாக மாற்றுறதுக்கு தயாராக்கிறது கிடையாது. இதனால தான் பணம் சார் அறிவை நம்மளாக தேடி கற்றுக்க வேண்டிய தேவையில் இருக்கும். நான் நிறைய படிச்சுட்டேன், சம்பாதிக்கிறேன் அப்படின்றதுனால பணம் சார் அறிவு நம்மள்ட்ட இருக்குன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் எக்கனாமிக்ஸே படிச்சிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் உங்களை செல்வந்தன் ஆக்க போகிறதில்ல. ஏன்னா செல்வந்தன் ஆக்கக்கூடிய அறிவுன்றது வெறும் பணம் சார் கணிதம் மட்டும் கிடையாது. அது சில சைக்காலஜியாக இருக்குது, சில ஒழுக்கங்களாக இருக்குது. பணக்காரன் ஆகிறதுன்றது ஒரு எளிமையான செயல் தான், ஆனால் அது சுலபமானது கிடையாது. அதுக்கு ஒழுக்கம்ன்றது தேவை. அந்த ஒழுக்கத்தை எப்போ நீங்கள் வளர்த்துக்கணும்? நீங்கள் இப்போ ஒரு 20லேருந்து 25 வயதில் இருந்தீங்கன்னா உங்களை விட லக்கியான ஒரு நபர் கிடையவே கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற முடிவு எடுக்க போகிறீங்க. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட வயது 20லேருந்து 25 இருக்குன்னா, இதை விட பெரிய அட்வைஸை என்னால் கொடுக்கவே முடியாது இந்த ஒட்டுமொத்த சேனல்லையும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு 5 பணம் சார் புத்தகத்தை வாங்கி கட்டாயம் படிங்க. படிச்சுட்டு அதிலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுவே உங்களை இன்னும் ஒரு 15 வருஷத்தில் மிகப்பெரிய பணக்காரன் ஆகும். ஆனால் எனக்கு ஏற்கனவே 40 வயது ஆகுது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களால் செய்ய முடிஞ்ச முக்கியமான விஷயம் இப்போவே நீங்கள் இந்த பணம் சார் ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறது தான். அப்போ முதல் பாடம் என்னென்னா, நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா நிறைய பணத்தை சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. இதனால் நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் கம்மியாக சம்பாதிச்சாலும் பணக்காரன் ஆக முடியும், நிறைய சம்பாதிச்சா இன்னும் பெரிய பணக்காரன் ஆக முடியும். ஆனால் சம்பாதிக்கிறத வச்சு பணக்காரன் ஆகணும்னா சம்பாத்தியன்றது முக்கியம் கிடையாது, அதை வச்சு என்ன செய்ய போறீங்கன்றது தான் முக்கியம். ரெண்டாவது முக்கியமான பாடம், இல்லை ஒரே ஒரு பாடத்தை தான் நீங்கள் கற்றுக்க போறீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஒரு பாடமாக இருக்கணும். இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பாடம். இதை தான் பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இல்லை எவ்வளவு கம்மியாக சம்பாதிச்சாலும் நீங்கள் உங்களோட சம்பாத்தியத்தில் 10% வரத்துக்கு முன்னாடியே எடுத்து சேமிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும். இப்படி நான் சொல்லும் போது இதுக்கு நிறைய பேர் ஒரு எதிர்கருத்தை சொல்லுவாங்க. நான் சம்பாதிக்கிறதே 30,000 தான், அதுலேருந்து 10% நான் எடுத்து எப்படி வெளியே வைக்கிறது, 30,000 குடும்பத்தை ஓட்டுறதுலாம் எவ்வளவு கஷ்டம், மிடில் கிளாஸோட லைஃப் புரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்து சொல்கிறது உண்டு. இப்போ 30,000 ஒரு 3,000 எடுத்து வச்சிட்டிங்கன்னா 27,000 ரூபாய். இப்போ ஒரு 27,000 ரூபாய் சம்பாதிக்கிற நபர்கிட்ட போயிட்டு உன்னால் 27,000 ஒரு 10% எடுத்து வைக்க முடியுமான்னு கேட்டால் 27,000 எனக்கு கண்டிப்பாக தேவை, அது இருந்தால் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு அவர் சொல்வார். அப்போ 27,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரால் அந்த 27,000 வச்சு தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னா 30,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராலையும் அதே 27,000 வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியும். இப்போ 30,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஒருவேளை 33,000 சம்பாதிச்சா அப்போ இந்த 30,000 உங்களுக்கு போருமா? அப்போவும் நீங்கள் 33,000 வேணும் அப்படின்னு சொல்வீங்க. இதுதான் 3 லட்சம் சம்பாதிக்கும் போதும் நடக்கும். இதை சொல்லும் போது நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி என்கிட்ட 30,000 தான் இருக்குது, 3 லட்சம் இருந்தால் நான் எவ்வளவு சேமிப்பேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் 3 லட்சம் வரும்போது தான் தெரியும், அதையும் நம்ம முழுமையாக தான் செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்போ 3 லட்சம் வருதோ அப்போ நம்ம என்ன யோசிப்போம், 3 லட்ச ரூபாய் இருந்தால் எவ்வளவு பெரிய வீடு கட்டலாம், எவ்வளவு இஎம்ஐ கட்டுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, எவ்வளவு இஎம்ஐ கட்டுறதை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், எப்படிப்பட்ட காரை வாங்குறதுக்கான தகுதி எனக்கு வந்துருச்சு
வந்துடுச்சு அப்படின்றதெல்லாம் கூகுளில் பார்ப்போம். அது இவ்வளவு ரூபாய் நீங்கள் காருக்கு கொடுக்கலாம், இவ்வளவு ரூபாய் நீங்கள் வீட்டுக்கு கொடுக்கலாம், இவ்வளவு ரூபாய் உங்களோட ஃபாரின் ட்ரிப்புக்காக செலவு பண்ணலாம் அப்படின்னு எதையோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போ அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 3 லட்சம் எனக்கு போரலை அப்படின்னு தான் நம்ம சொல்வோம். நீங்கள் நம்பலை அப்படின்னா 3 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரோட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். 3 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள்லேயும் 3 லட்சம் எனக்கு போரலை, இதுக்கு மேலே எனக்கு வேணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுலையும் இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க இருக்காங்க. அப்போ இங்கே காரணம் எவ்வளவு ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்றது கிடையாது. உங்களோட சைக்காலஜி எப்படி இருக்குது, உங்களோட டிசிப்ளின் எப்படி இருக்குது அப்படின்றது தான் காரணம். அதை விட ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குது. உங்களோட பணத்தை நீங்கள் சேமிக்கிறது உங்களோட எதிர்காலத்துக்கு தானே தவிர வேறு யாருக்காகவும் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு நபர் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுலேருந்து ஒரு 10% எடுத்து சேமித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களோட நலனுக்காக தான் சொல்கிறாரே தவிர அவரை நீங்கள் அங்கே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அவள் பேசிக்கான ஒரே ஒரு ரூலை மட்டும் வச்சுக்கோங்க. நான் கம்மியாக சம்பாதிக்கிறேன்னா 10% எனக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் சேமிச்சாகணும். வரத்துக்கு முன்னாடியே சேமிக்கிறதுனா என்ன? நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு என்ன சம்பளம் வந்தாலும் சம்பளம் வந்த உடனே அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன், முதலீடு பண்ணிடுவேன். நானாக தான் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் எதுவும் ஒரு ஆட்டோமேஷன் பண்ணல. ஆனால் டிசிப்ளின் கம்மியாக இருக்குது, இது வரைக்கும் நான் வந்து சேமித்து பழகலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டோமேஷன் பண்ணிவிடுங்க. எஸ்ஐபி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஆட்டோமேட் பண்ணி அவங்களே பணத்தை உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. அப்படி வச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு டிசிப்ளின் வளர்த்துக்க முடியும். எப்போவுமே இந்த வில் பவரை சார்ந்து இருக்காதீங்க, முக்கியமாக பணம்னு வரப்போ. இப்படி கம்மியாக சம்பாதிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து சேமிங்கன்னு சொல்கிறப்போ என்ன நமக்கு தோணும் தெரியுமா? எனக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்கிறேன். நான் முதல்ல ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கும் போது எனக்கு என்ன தோணும்னா, நான் இதுலேருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு வருடத்துக்கு நான் ஒரு 12,000 ரூபாய் தான் சேமிப்பேன். ஆனால் எனக்கு கட்டாயம் தெரியும், இன்னொரு 3 வருஷத்தில் இல்லை 4 வருஷத்தில் நான் நிறைய சம்பாதிக்க போகிறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும், நாலேஜ் வந்துடும், ஸ்கில்லை வளர்த்துப்பேன், அப்போ நான் நிறைய சம்பாதிப்பேன். அப்போ இந்த 12,000ன்றது ஒரு மாதத்துக்குள்ளேயே என்னால் சேமிக்க முடியும். ஒரு மாதத்துக்கே நான் மேபி ஒரு 25,000 கூட சேமிக்கலாம். அப்போ ஒரு வருடம் கஷ்டப்பட்டு 12,000 நான் ஏன் சேமிக்கணும்? நான் 4 வருஷத்தில் இது ரொம்ப ஈஸியாக சேமிக்கக்கூடிய தொகை தானே. அப்போ இந்த 12,000 இந்த ஒரு வருடம் ஃபுல்லாக வச்சு நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அப்படி தோணினாலும் நீங்கள் மாதம் 1000 ரூபாயை சேமிக்கணும். என்ன காரணம்னா, இந்த 1000 ரூபாயை சேமிக்கும் போது இங்கே நீங்கள் டிசிப்ளினை வளர்த்துப்பீங்க. அந்த டிசிப்ளின் தான் உங்களை 5 வருஷத்தில் 25,000 சேமிக்கக்கூடிய நபராக மாற்ற போகுது. இப்போவே நீங்கள் இந்த 1000 ரூபாயை சேமிக்கல அப்படின்னா 5 வருடம் கழிச்சு அந்த 25,000 சேமிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதை விட என்னோடய லைஃப்பில் பர்சனலாக இதன் மூலமாக நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடத்தை சொல்லவா? என்னோடய ஃபஸ்ட் இயர் ஆஃப் கரியரில் நான் வேலைக்கு போய் முதல் மாதம் சம்பாதிக்கும் போது நான் எதில் முதலீடு பண்ணேன் தெரியுமா? நான் பண்ண முதலீடு பிட்காயின் தான், கிரிப்டோ கரன்சி தான். மொத்தமாகவே நான் ஒரு 12,000 ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 மடங்கு இப்போ வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் நான் அதை தொடவே இல்லை, அதில் நான் முதலீடும் பண்ணல, அதை நான் விற்கவும் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆனால் இங்கே மேட்டர் என்னென்னா, நான் முதல்ல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றதை பாருங்கள். அது ஒரு கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். அன்றைக்கி வந்து அது இருக்குமா இருக்காதா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. நிறைய பணம் வரும் அப்படின்ற ஒரே ஐடியாவில் நான் அதில் முதலீடு பண்ணேன். ஒருவேளை நான் 5 வருஷமாக எந்த ஒரு முதலீடும் பண்ணல, டைரெக்டாக 5 வருஷம் கழித்து நான் ஒரு 20,000-30,000 மாதம் சேமிக்கக்கூடிய நிலையை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போது அந்த 30,000 நான் எங்கே கொண்டு போய் முதலீடு பண்ணுவேன்? அப்போ தான் முதல் முறை முதலீடு பண்ணுறேன்னா அப்போ எது அட்ராக்டிவாக இருக்குன்னு பார்ப்பேன். மேபி அப்போ ஒரு கிரிப்டோ கரன்சியில் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 1000 ரூபாயை கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்குது? 30,000 ரூபாயை மாதம் கொண்டு போய் ஒரு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்குது? நிறைய பேர் லேட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை, லேட்டாக சேவிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் ஒரு பெரிய தொகையை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறாங்க. அங்கே ஒரு லாஸை பார்க்கும்போது முதலீடு பண்ணுற பழக்கமே அவங்கள விட்டு போயிடுது. சேமிக்கவே வேணாம், செலவே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்போ நீங்கள் வேலைக்கு போன அந்த முதல் சில மாதங்கள்லேயே நீங்கள் சேமிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் இயல்பாகவே சின்ன தொகையை தான் சேமிக்க முடியும். அப்போ அந்த சின்ன தொகையை வச்சு நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ தப்பான முதலீடு எது பண்ணாலும் உங்கள் லைஃப்பை பெருசாக பாதிக்காது. ஏன்னா ஒரு வேலைக்கு போன ஆரம்ப கட்டத்தில் நமக்கு பெரிய பொறுப்புகள் கம்மியாக தான் இருக்கும். மேபி வீட்டுக்கு காசு கொடுக்கணுன்ற ஒரு பொறுப்பு இருக்குமே தவிர அதை தாண்டிய ஒரு பெரிய பொறுப்புன்றது இருக்காது. அந்த நேரத்தில் நான் தவறான முதலீடு பண்ணேன்னா பாடத்தை கற்றுப்பேன். எது சரி அப்படின்னு பேரலாக நான் படிச்சுக்கிட்டே வந்தேன் அப்படின்னா நான் நிறைய சேமிக்கிறப்போ எனக்கு ஓரளவுக்கு புரிந்த சேமிப்புன்றது எனக்கு தெரிஞ்சிடும். புரிந்த முதலீடு இடங்கள்லாம் இருக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பெரிய தொகையை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுலேருந்து வெல்த்தை நான் க்ரோ பண்ணலாம்.
அப்போ சின்ன வயதிலேயே இல்லை கம்மியாக சம்பளம் வாங்கும் போதே சேமிக்கிறதோட முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகுது. ஒன்று, கம்மியாக சம்பாதிக்கும் போது நான் சேமித்தேன்னா டிசிப்ளின்றது நல்லா வரும். கம்மியாக சம்பாதிக்கும் போது சேமித்த முதலீடை நான் தவறாக முதலீடு பண்ணாலும் அதுலேருந்து பெரிய பாதிப்பு இல்லாமல் பாடத்தினால கற்றுக்க முடியும். ஏன்னா இயல்பாகவே கம்மியாக தான் முதலீடு பண்ணியிருப்பேன். இதை விட இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எப்போ நான் கம்மியாக சம்பாதிக்கும் போதே முதலீடு பண்ணுறனோ அப்போ நான் நீண்ட நாளுக்கு முதலீடு பண்ணியிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். நான் எப்போ அதிகமாக சம்பாதிக்க போகிறேன்? கொஞ்சம் வயது ஆக ஆக தான் அதிகமாக சம்பாதிக்க போகிறேன். நான் ஆரம்ப கட்டத்தில் இளமையாக இருக்கிறப்போ ரொம்ப கம்மியாக தான் சம்பாதிப்பேன். அந்த அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் அது நிறைய காம்பவுண்ட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு என்னோட 45வது வயதில் நான் சேமிக்கக்கூடிய 5000 விட என்னோட 20வது வயதில் நான் சேமிக்கக்கூடிய ஒரு 3000ன்றது பெரிய தொகையாக காலப்போக்கில் மாறும். இப்படி சொல்லும்போது இன்னொரு கேள்வியும் நமக்கு வரும். நான் இன்றைக்கி சேமிக்கிறேன், 20 வருடம் கழிச்சு அது பெரிய தொகையானால் என்ன? என்னோட இளமை பருவமே போயிடுமே. அப்போ எனக்கு பணமாக தேவை. இப்போ தான் நான் நிறைய என்ஜாய் பண்ண போகிறேன், லைஃப்பை ரசிக்க போகிறேன், ஒரே ஒரு தடவை தான் நான் வாழ போகிறேன். 20 வருடம் கழித்து எனக்கு நிறைய பணம் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? இப்போ நான் ஜாலியாக இருக்கணும்ல, 20 வருடம் கழித்து நான் உயிரோட இருப்பேனே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, இளமை பருவத்தில் பணத்தை செலவு செய்கிறது ரொம்ப முக்கியம், வயசானதுக்கப்புறம் எதுக்கு பணம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வயது 50 இல்லை 60 ஆயிடுச்சு, உடம்புலாம் முடியல, மூட்டு வலிலாம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஜாலியாக பெட்டில் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச செயலை செய்வீங்களா? இல்லை 60 வயது ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு மேனேஜரை பார்த்து பயந்துட்டு அவர் சொல்கிறதுக்கெலாம் சலாம் அடிச்சுட்டு தினமும் காலையில் பிடிக்காமல் சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அவர் உங்களை அவமானப்படுத்துறது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருப்பீங்களா? 60 வயதில் நம்மளால் அதை செய்யவே முடியாது. 60 வயதில் செய்யும் போது தான் அதோட வேதனைன்றது நமக்கு தெரியும். வீட்லேயே பெரிய நம்பராக நம்ம தான் இருப்போம். நமக்கு பேர பசங்க இருப்பாங்க, நிறைய பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் காலைல அழுதுகிட்டே வேலைக்கு போயிட்டு அங்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டுக்கு வந்து அந்த டென்ஷனை காட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு நபராக அவங்களுக்கு காட்சியளிப்போம்? அது எவ்வளோ பெரிய வேதனையை தரும். அப்போது அந்த காலத்துக்கு பணம் இப்போயை விட ரொம்ப முக்கியம்னு நினைங்க. இப்போ நீங்கள் வாழ்க்கையவே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஒரு 10% சேமிக்கிறதுனால இப்போ வாழ போகிற வாழ்க்கை வீணாக போகிறது கிடையாது. ஒருவேளை அப்படி வீணானதுன்னா 1 வருடமோ 2 வருடமோ வீணாகிற மாதிரியே இருந்துட்டு போகுது. காலப்போக்கில் திரும்பி பார்க்குறப்போ அது உண்மையாக வீணாகலை, அதை நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக எனக்கு பயன்படும் வகையில் தான் பயன்படுத்தியிருக்கேன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் சேமிக்க தயாராகிட்டேன் அப்படின்னு ஒரு நிலை நீங்கள் அடையவே மாட்டீங்க. எப்போவுமே நான் சேமிக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வராது. நான் சம்பாதிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு எப்போவுமே உங்களுக்கு தோணும். எப்போவுமே சம்பாதிக்கிற பணத்தை செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும். அப்போது கற்றுக்க வேண்டிய ஒரு சிம்பிளான டிசிப்ளின் என்னென்னா, நான் சேமிக்க தயார் அப்படின்னு தோன்றதுக்கு முன்னாடியே சேமிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும். எப்போ அந்த பழக்கம் உங்களுக்கு வளருதோ வளர வளர நீங்கள் சேமிக்க தயாராகிடுவீங்க. சேமிக்கிறதே ஒரு அடிக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். அப்போ உண்மையான செல்வம்ன்றது எங்கே சேமிக்கப்படுது அப்படின்னா சாதாரண மாதங்களில் தான். ஏதோ ஒரு பெரிய சாதனையை பண்ணி ஒரு மாதம் நான் நல்லா சம்பாதிச்சேன் அப்படின்ற மாதத்தினால செல்வம் உருவாகிறது இல்லை. சாதாரணமாக போர் அடிக்கக்கூடிய சாதாரண ரொம்ப கம்மியான ஒரு சம்பளம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த சாதாரண மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சேமிப்பு தான் காலப்போக்கில் பெரும் செல்வமாக மாறும். இந்த காம்பவுண்டிங்கை பற்றி பேசுகிறப்போ இன்னொரு விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. இந்த காம்பவுண்டிங் நெகட்டிவாகவும் வேலை செய்யுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ சின்ன வயசுலேயே நான் ஒரு கடனை வாங்கி வச்சுருந்தேன்னா அதுவும் காம்பவுண்ட் ஆகி எனக்கு பெரிய தொல்லையே கொடுக்கும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண போகிறேன், இஎம்ஐயில் என்கிட்ட காசே இல்லை, ஒரு ஃபோன் வாங்கணும்னு தோணுது, ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு தோணுது, என்கிட்ட காசே இல்லை, நான் இஎம்ஐயில் போட்டுடுறேன், மாதம் 10,000 கட்டுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா முக்கியமாக இளமையான வயதில் அஃபோர்ட் பண்ண முடியாத வயதில் அதுவும் காம்பவுண்ட் ஆகி பிற்காலத்தில் பெரிய தொல்லையை கொடுக்கும். எங்கள் அப்பா அம்மா நிறைய சம்பாதிச்சு தான் வச்சுருக்காங்க, வீட்டுக்கெலாம் கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு ஐஃபோன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் விட்டுட்டீங்க. வீட்டுக்கு நான் பணம் கொடுக்க வேணாம், எங்கள் வீடு ஏற்கனவே ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கு, நான் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஹெட் ஸ்டார்ட் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அந்த பணத்தை நீங்கள் சேமிச்சுக்கிட்டே இருக்கணும். பணத்தை எப்போ செலவு செய்ய ஆரம்பிக்கணும்னா, இதை நான் செலவு செஞ்சேன்னா இந்த மாதத்தில் எனக்கு ஒரு பெரிய அடியே விழாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ தான் நீங்கள் பெரிய செலவை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீங்களோ அது பெரிய காம்பவுண்ட் ஆகும். அது உங்களை செல்வந்தனா சீக்கிரமாகவே மாற்றும். அடுத்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம், எப்போவுமே ஒரு செல்வத்தை சேர்க்கணுன்னா அதற்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்றது தேவை. ப்ரொடெக்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை கட்டவே ஆரம்பிக்கக்கூடாது. நான் ப்ரொடெக்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்தை கட்ட போகிறேன் அப்படின்னா, பாதுகாப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை கட்ட போகிறேன்னா வெறும் ஆற்று மணலை வச்சு இது கட்டுறதுக்கு சமம். அப்போ இங்கே எதை நம்ம ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்? ஒரு இன்சூரன்ஸ்.
உங்களுக்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது கட்டாயம் அவசியம். ரெண்டாவது, உங்களை சார்ந்திருக்கக்கூடிய உங்கள் கூட இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது கட்டாயம் அவசியம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்? டேர்ம் இன்சூரன்ஸ் வெல்த் பில்டிங்க்கு முக்கியம் கிடையாது. ஒருவேளை வெல்த்தை நீங்கள் பில்டு பண்ணலை, செல்வத்தை சேமிக்கலை, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா எதற்காக அந்த செல்வத்தை சேமிக்கணும்னு நினச்சிங்களோ அதை சேமிக்காமலே உங்களால் செய்ய முடியும். நான் எதற்காக என்னோட செல்வத்தை சேமிக்கணும்னு நினைக்க போகிறேன்? என்னோட குழந்தைகளோட படிப்பு செலவு, அவங்களோட கல்யாண செலவு, அதுக்கப்புறம் என் குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு. இப்போது நான் ஒருவேளை செல்வத்தை சேமிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் நினச்ச செயல்கள்லாம் செய்ய முடிக்காமலே போயிடும். அப்போ அதை செஞ்சு முடிக்கணும்னா அதற்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது தேவை. இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒன்லி ஃபார் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தான். இன்சூரன்ஸை தனியாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாகவும் நீங்கள் பார்க்க கற்றுக்கணும். நான் கட்டக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ்லேருந்து எனக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கவே கூடாது. எப்போவுமே அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் எப்போவுமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது எப்போவுமே உங்களுக்கு லாஸாக தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, நான் மாதம் ஒரு 100 ரூபாய் கட்டணும். அந்த 100 ரூபாய் கட்டுறது மூலமாக எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கான டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போது ஒரு நபர் சொல்கிறாரு, 100 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் 200 ரூபாய் கட்டினீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய ஒட்டுமொத்த தொகையும் உங்களோட 60வது வயதில் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம என்ன நினைப்போம்? கட்டக்கூடிய பணம் அப்படியே வேஸ்ட்டாக போகிறதுக்கு பதிலாக ஒருவேளை நமக்கு எதுவுமே ஆகலைனாலும் பணம் வருது, அப்போ கூட ஒரு 100 ரூபா தானே கட்டிடலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ நீங்கள் சிம்பிளான ஒரு கால்குலேஷன் பண்ணணும். இப்போ நார்மல் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு 100 ரூபா தான். இப்படி ஏதாவது ஒரு ஆட்-ஆன் எடுத்திங்கன்னா கூட ஒரு 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்குது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய இந்த 100 ரூபா மாதம் 100 ரூபா கொடுக்குறேன். இப்போ இந்த மாதம் 100 ரூபா கொடுத்து என்னோட 60வது வயதில் எவ்வளவு ரூபா வரப்போகுது? மேபி ஒரு 50 லட்சம் வருதுன்னு வச்சுப்போமே. இப்போ மாதம் 100 ரூபா கொடுத்து 60வது வயதில் 50 லட்சம் வருதுன்னா எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்குன்றதை கால்குலேட் பண்ண கற்றுக்கோங்க. இதுக்கு நீங்கள் CAGR கால்குலேட்டர் நிறைய இருக்குது, யூஸ் பண்ணலாம். நான் மாதம் 100 ரூபா கட்டுறேன், என்னோட 60வது வயதில் இவ்வளோ ரூபாய் எனக்கு வருது அப்படின்னா எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்குன்னு அர்த்தம் அப்படின்றத ChatGPTயில் கூட கேட்டு பாருங்கள். அது கட்டாயம் ஒரு நம்பரை சொல்லும். அந்த நம்பர் கண்டிப்பாக 10-12% விட ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ அதே 100 ரூபாயை எடுத்து நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருந்தாலே 60வது வயதில் நீங்கள் எவ்வளவு அடைஞ்சிங்களோ அதை விட 5 மடங்கு அதிகமாக வரும். அப்போ எப்போவுமே தேவையில்லாமல் ஒரு ஆட்-ஆன்ஸை நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் இறந்துட்டால் உங்கள் குடும்பத்துக்கு பணம் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான். அப்போ நான் எத்தனை வயது வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா 90 வயது வரைக்கும் எடுத்துப்போம். ஏன்னா 90 வயதுக்குள்ளே நான் சாகிறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்குது, அப்போது எனக்கு எப்படியும் பணம் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இங்கே பணம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு இன்சூரன்ஸ் நமக்கு எப்படிப்பட்ட உதவியை பண்ணணும்னா 1 ரூபா கூட திரும்ப கொடுக்காமல் இருக்கிறது தான் அது பண்ணுற நல்ல விஷயம். அப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது என்ன மனநிலையில் நம்ம இருக்கணும்னா, என்னோட இன்சூரன்ஸ்லேருந்து எனக்கு பணம் வந்துடவே கூடாது அப்படின்ற மனநிலையில் தான் இருக்கணும். எப்போவுமே அதுலேருந்து பணம் வரணும்னு யோசிக்கக்கூடாது. அப்போ எத்தனை வயது வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸ் கட்ட போகிறோம்? எந்த வயதில் நான் இறந்துட்டா என் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதோ, அதாவது பண ரீதியான பிரச்சனை இருக்காதோ அது வரைக்கும் கட்டணும். இப்போ மேபி ஒரு 60 வயது வரைக்கும் நான் இன்சூரன்ஸ் கட்டுறேன். 61வது வயதில் நான் இறந்துட்டேன்னா என் குடும்பத்துக்கு பிரச்சனை பண ரீதியாக வரப்போகிறது இல்லை. அடுத்த தலைமுறையினர் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை நானே பணத்தை சேமித்து வச்சுருப்பேன். அப்போ அதுக்கு மேலே இன்சூரன்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. சீக்கிரமாகவே கட்ட ஆரம்பிங்க. எப்போ நீங்கள் வேலை செய்கிறத நிறுத்த போகிறீங்களோ, ரிட்டையர் ஆக போகிறீங்களோ அது வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டுங்க. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் வெல்த் பில்டிங்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. ரெண்டாவது, ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது கட்டாயம். ஏன்னா எப்போ ஒரு பணம் முற்றிலும் காணா போகும்னா, நான் இப்போ தொடர்ந்து பணத்தை சேமிச்சுக்கிட்டே வரேன், அது பெருசாக வளரல, மேபி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணும் அப்படின்னா அங்கே நம்ம வேணாம் கொஞ்சம் தள்ளி போடலான்னு பண்ண முடியாது. ஒரு வீடு வாங்குறத தள்ளி போடலாம், கார் வாங்குறத தள்ளி போடலாம், ஏன் ஒரு மேரேஜ் பண்ணுறத கூட பட்ஜெட்டில் பண்ணலாம். ஆனால் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை அப்படி நம்மளால் கம்மியாக பட்ஜெட்டில் பண்ணிக்கலாம், தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போ நம்ம எவ்வளவு சேமிச்சிருந்தாலும் அதை அப்படியே எடுத்து கொடுக்கணும். சேமிப்பில்லைன்னா கடன் வாங்கணும். அது கட்டாயம் நம்மளோட காம்பவுண்டிங்கை பாதிக்கும். அப்போ நம்மளோட செலவை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நமக்கு தேவையில்லாத நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை செலவு செஞ்சுட்டு வந்தோம்னா, திட்டம் தீட்டி ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்னா தேவைப்படுறப்போ அந்த பணம் நமக்கு கிடைக்கும். சில சமயம் முழுமையாக பணம் கிடைக்க போகிறது இல்லை. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா செலவாகுதுன்னா 10 லட்சத்தையும் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்கறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. சில நேரத்தில் 8 லட்சம் தான் வரும். அப்போவும் 10 லட்சத்தை முழுசாக நம்ம செலவு பண்ணுறதை விட 2 லட்சம் பண்ணுறது பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தாது. ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் இதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் என்ன முதலீடு பண்ணாலும், எங்கே பணத்தை சேமித்தாலும், எங்கே சொத்தை சேமித்தாலும்
ஒருவேளை நீங்கள் இறந்துட்டா அது யாருக்கு போய் சேரணுன்ற நாமினியை கட்டாயம் நீங்கள் கொடுத்து வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து ஃபோனில் கை டேப் ஏற்றிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பணம் யாருக்கு போய் சேரும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உடனடியாக பண்ண வேண்டியது, நீங்கள் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்கு போய் சேரணுன்ற நாமினியை கொடுங்க. முடிஞ்ச ஒரு நல்ல அட்டார்னியை ஹையர் பண்ணி அங்கே ஒரு உயிலை கூட நீங்கள் எழுதி வைக்கலாம். அந்த அளவுக்கு போக முடியலன்னா இருக்கிற எல்லா ஆப்லேயும் இருக்கிற எல்லா முதலீட்லேயும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யாருக்கு அது போய் சேரணுன்ற நாமினியை கொடுத்து வைங்க. ஃபிசிக்கலான சில அசட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதற்கான ஒரு உயிலையும் எழுதி ரெடியாக வச்சுருங்க. நமக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்காத இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட்டே அதை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் அதை பற்றி பெருசாக நமக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அது என்ன தெரியுமா? டேக்ஸ். அப்போ நீங்கள் கட்டாயம் கற்றுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த டேக்ஸ் பற்றின அனைத்து விஷயமும். டேக்ஸை நான் எப்படி கட்டணும், டேக்ஸை கட்டும் போது அதிலேருந்து நான் எப்படி இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணணும், கட்டும் போது எதெல்லாம் நான் சேவ் பண்ணலாம், எப்படிலாம் சேவ் பண்ணலாம், கட்டலைன்னா என்ன நடக்கும், ஒழுங்காக கட்டும் போது அதிலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், இது எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயம் படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை யாருமே உங்களுக்கு சொல்லித்தர போகிறதில்ல, நீங்களாக தேடி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ நம்ம என்ன மாதிரியான தப்பு பண்ணுவோம்? நம்ம முதல்ல பண்ணக்கூடிய தப்பு, நான் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளேயே வரலன்றதுக்காக வருடம் கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணாமலே போகிறது. ஐடிஆர் ஃபைல் பண்ணாமல் ஏன்னா நான் ஸ்லாபுக்குள்ளேயே வரல அப்படின்னு விட்டுட்டு போகிறது. இதை என்றைக்குமே நீங்கள் செய்யக்கூடாது. எப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பையிலேருந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐடிஆர் ஃபைலிங்கை அந்தந்த வருடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்டை நீங்கள் லீகல் டாக்குமெண்ட்டாக நிறைய இடத்துல பயன்படுத்த போகிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுவீங்க. திடீர்னு ஏதாவது ஒரு நபர் ஏதாவது ஒரு லீகல் பர்பஸ்க்காக கடந்த 5 வருட ஐடிஆர் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்டை கேட்பாங்க. நான் ஸ்லாப்லேயே இல்லைன்னு நீங்கள் கட்டாமல் விட்டுருந்தீங்கன்னா அப்போ உங்களால் அதை பயன்படுத்த முடியாது. அதனால் ஐடிஆர் ஃபைலிங்கை எப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போலேருந்து ஃபைல் பண்ணிக்கிட்டே வரணும். ரெண்டாவது, இன்கம் டேக்ஸில் நம்ம சேவ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 401Kன்னு சொல்லுவாங்க, ஐஆர்ஏன்னு சொல்லுவாங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் 80Cயில் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, லாங் டைம் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, பிஎஃப் இருக்குது, என்பிஎஸ் இருக்குது. இதிலெல்லாம் முதலீடு பண்ணுறது மூலமாக அதில் முதலீடு பண்ண தொகையை நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் பாதுகாக்க முடியும். இப்படி எதெல்லாம் பண்ணி நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறதை குறைச்சிக்கலாம் அப்படின்றத கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சில சமயம் சில நல்ல கடன்கள் வாங்குறது மூலமாகவும் இன்கம் டேக்ஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஒரு ஹவுசிங் லோன் இல்லை ஒரு எஜுகேஷன் லோன் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இப்படி தேவைப்படும் போது உண்மையாக பயனளிக்கிறப்போ நீங்கள் இப்படிப்பட்ட லோன் எடுக்கிறது மூலமாகவும் இன்கம் டேக்ஸை குறைச்சிக்கலாம். நீங்கள் போயிட்டு கடன் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஒழுங்காக பயன்படுத்தி இன்கம் டேக்ஸை குறைச்சிக்கிறது எப்படின்னு தெரியணும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்டாக்கில் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு ஷேர் என்ன பண்ணியிருக்கோம்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், நஷ்டத்தை கொடுத்துருக்கோம். இன்னொன்று நல்ல லாபத்தை கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது, எதை நீங்கள் விற்பீங்க? இந்த நஷ்டத்தை கொடுத்த ஸ்டாக் ஓரளவுக்கு நல்ல வேல்யூவில் இல்லைன்னா அதை தான் நீங்கள் விற்கணும். ஏன்னா நஷ்டம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கை விற்றுட்டு கூடவே கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கையும் நீங்கள் விற்றீங்கன்னா ஓவரால் நெட் ப்ராஃபிட்ன்றது கம்மியாக இருக்கும். டேக்ஸ் எப்போவுமே நெட் ப்ராஃபிட்டுக்கு தான் அப்படின்றதுனால நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸும் குறையும். இதுதான் நம்ம டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எப்படியெல்லாம் நான் டேக்ஸை குறைச்சிக்கலாம், எப்படியெல்லாம் நான் டேக்ஸை கட்டாயம் கட்டியாகணும், டேக்ஸ் கட்டுறது மூலமாக எனக்கு என்ன பெனிஃபிட், இது எல்லாத்தையும் தொடர்ந்து நீங்களாக எஃபர்ட் போட்டு படித்தே ஆகணும். பணத்தை சம்பாதிக்கிறத பற்றி பார்த்தோம், அதை சேமிக்கிறத பற்றி பார்த்தோம், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், டேக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்களோட செல்வத்தை அழிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் இதுதான். பணத்தை எப்படி செலவழிக்கணும்னு தெரியாமல் செலவழிக்கிறது தான். நம்மளோட செல்வம் அழியறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அதோட பேர் தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நம்ம நிறைய சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேரை பார்த்துருப்போம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பெருசாக சொத்தை அவங்க சேர்த்து வச்சுருக்கவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சொத்துன்னு பார்த்தா அவங்களோட வீடாக தான் இருக்கும், அதுவும் பெருசாக வளராமலேயே இருக்கும். அதை தாண்டி அவங்கள்ட்ட ஒரு சொத்துன்றதே இருக்காது, தேவையான ஜுவல்ஸை மட்டும் வாங்கி வச்சுருப்பாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளவு இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல, பேங்க் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன், ரொம்ப கம்மியான தொகையாக தான் இருக்கும், கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக சேர்த்து பார்த்தா பெரிய தொகைன்றதே இருக்காது. ஆனால் அவங்க சம்பாதிச்ச தொகை ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ இவ்வளவு சம்பாதிச்சும் ஒரு நபர் பெரிய பணக்காரர் ஆகாமல் போகிறாருன்னா ஒரே ஒரு காரணம் தான், அது செலவழித்தல், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்.
முதல்ல கம்மியாக சம்பாதிச்சிருப்பார், அதை வச்சு வாழ்ந்திருப்பார். அதுக்கப்புறம் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே எப்படிப்பட்ட வீடு வாங்கலாம், எப்படிப்பட்ட கார் வாங்கலாம், எப்படிப்பட்ட செலவெல்லாம் பண்ணலாம், எப்படிப்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொள்ளலான்னு அதுக்கே செலவு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பார். அவரோட லைஃப் ஸ்டைல் அவருக்கே தெரியாமல் பெருசாகிட்டே போயிருந்திருக்கும். கடைசியில் பணத்தை சேமிக்க முடியாமலே போயிருப்பார். இந்த ஒரே ஒரு விஷயந்தான் பணம் அதிகம் சம்பாதிச்சும் பணக்காரர் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு. இல்லை, சில விதமான மனிதர்களை பார்த்துருப்போம். ஓரளவுக்கு டீசெண்டாக சம்பாதிப்பாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. ஒரு 2000 ரூபாய் கடன் கேட்பாங்க. அந்த 2000 ரூபாய் கடனை திருப்பி கட்டுறதுக்கு 2-3 மாதம் எடுத்துப்பாங்க. ஆனால் மாத சம்பளம் 60,000-70,000 சம்பாதிப்பாங்க. இவங்க இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. வரவுக்கு மேலே செலவு செய்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு மேலே 1 ரூபா கூட ஒரு மாதத்தில் நீங்கள் செலவே பண்ணிடக்கூடாது. நான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல் இருக்குது. என்னோடய மாத சம்பளத்தில் இத்தனை % தான் நான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அத்தனை %க்குள்ளே நான் செலவு பண்ணேன்னா மீதி இருக்கக்கூடிய தொகை இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, இந்த மாதம் நான் 50,000க்குள்ளே தான் செலவு பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு வச்சுப்போம். இப்போ இந்த மாதம் நான் 45,000 தான் செலவு பண்ணியிருக்கேன்னா ஒரு 5,000ன்றதை ஜஸ்ட் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுப்பேன். இப்படி நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கம்மியாக செலவு பண்ணுறது மூலமாக எக்ஸஸாக கிடைக்கக்கூடிய இந்த தொகையை நான் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வருவேன். அது ஒரு 10,000, 20,000 அப்படின்னு ஆனதுக்கப்புறம் எனக்கு ஜாலிக்காக தேவைப்படக்கூடிய பொருள் இருக்கும். மேபி நான் ஒரு மானிட்டர் வாங்கணும்னு நினைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணும்னு நினைக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஷூ வாங்கணும்னு நினைக்கலாம். இதெல்லாம் தேவை கிடையாது, ஆனால் ஆசைக்காக நான் வாங்கணும்னு நினைப்பேன். அதை வாங்கணும்னா நான் மாதம் என்னோடய பட்ஜெட்டை விட கம்மியாக செலவு பண்ணி சேமித்த தொகை இருக்குல்ல, அதை சும்மா இமேஜினரியாக ஒரு இடத்துல எழுதி வச்சுருப்பேன், ஒரு நோட்டில் எழுதி வச்சுருப்பேன். அந்த தொகைக்குள்ளே வச்சு நான் வாங்கிப்பேன். இது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிசிப்ளின். இது எனக்கு எதுக்கு பயனளிக்குது அப்படின்னா, என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணுறதுக்கு எனக்கு இது பயனளிக்குது. பட்ஜெட்டை டைட்டாக போட்டுருவேன். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். அப்போ என்ன சொல்வேன்னா, பட்ஜெட்டுக்குள்ளே நீ எவ்வளவு செலவு பண்ணி சேமிக்கிறியோ, பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளவு சேமிக்கிறியோ அந்த பணத்தை வச்சு நீ என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல் என்கிட்ட இருக்குது. அதனால நான் பட்ஜெட்டுக்குள்ளே தான் எப்போவுமே செலவு பண்ணுவேன். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நான் பெரிய தொகையை சேமிச்சிருப்பேன். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே சேமிக்கிற தொகையை வச்சு நான் என்ன வேணால் செலவு பண்ணிக்கலான்ற ஒரு சுதந்திரத்தை எனக்கு நான் கொடுத்துப்பேன். அப்போ இங்கே சிம்பிளாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட வரவுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. அதை விட இன்னும் நான் டைட்டாக என்ன சொல்வேன்னா, உங்கள் பட்ஜெட்டுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. இந்த முடிவெட்டக்கூடிய நபர் அவர்கிட்ட கேள்வி கேட்க வந்த 3 பசங்கள்ட்டையும் ஒரு கேள்வியை கேட்குறார். கடந்த 30 நாளில் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். நான் இந்த விஷயத்தை பல தடவை பல காணொலியில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். பணத்தை பற்றி பேசினாலே இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவும் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கணும். கடந்த 30 நாளில் என்ன செலவு பண்ணேன்னு நான் கேட்டால் உடனடியாக எடுத்து நீங்கள் காட்டணும். அப்படிப்பட்ட விஷயத்தை இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை என்னோட எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு இப்போயும் நீங்கள் பண்ணலன்னா இந்த வீடியோவை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. என்ன யூஸ் இருக்குது? நான் பேசுகிறது ஒன்றும் ஃபேன்ஸியாக எதுவும் இல்லை, உங்களை என்டர்டெயின் பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் போரிங்காக தான் இருக்க போகுது, கொஞ்சம் டயர்டாக போகுது. இருந்தாலும் இதை ஏன் பார்க்குறீங்க? இதை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை கூட நீங்கள் லைஃப்பில் மாற்றிக்கலன்னா எதுக்கு கஷ்டப்பட்டு இதை பார்க்கணும்? அதை நான் புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்ல மாட்டேன். அப்போ இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா அட்லீஸ்ட் இதையாவது கற்றுக்கோங்க. ஃபோன்லேயே எக்ஸலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்பு. அந்த எக்ஸலில் டேட்டை போட்டுட்டு என்ன செலவு பண்ணீங்க, எவ்வளோ பண்ணீங்கன்னு ஒவ்வொரு மாதமும் எழுதுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி எழுதும் போது என்ன கிடைக்கும்னா, நான் அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்ப்பேன். இல்லை வாரம் இல்லை மாதம் திரும்பி பார்க்குறப்போ தேவையில்லாமல் என்ன செலவு பண்ணன்றதையும் பார்ப்பேன். அதெல்லாம் என்னால் குறைச்சிக்க முடியும். தேவையில்லாத செலவுனா முதல்ல என்ன? ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம் இருக்குது. அதுதான் தேவையில்லாத செலவோட அடையாளமே. எனக்காக இல்லாமல் அடுத்தவங்க கண்ணில் நான் ஒழுங்காக தெரியணுன்றதுக்காக ஒரு செலவு பண்ணேன்னா அதை விட பெரிய முட்டாள்தனமே ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் ஒரு செலவு பண்ணுறேன், சேமித்து நான் வாங்குகிறேன், என்னோட அஃபோர்டபிலிட்டிக்குள்ளே இருக்குன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் பல நேரத்தில் நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு தேவை, நம்மளோட விருப்பன்றதுனால வாங்குறதே கிடையாது. பெரிய செலவு அனைத்தும் அடுத்தவங்களோட பார்வையில் ஒழுங்காக தெரியணுன்றதுக்காக தான் பண்ணப்படுது. அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய செலவு எல்லாம் கரெக்டான செலவாக இருக்கும். இதை தான் இன்டென்ஷனல் ஸ்பெண்டிங்னு சொல்லுவாங்க. செலவு பண்ணுறதை குறைங்க அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சதை கொஞ்சம் சேமித்து செலவு பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்தவங்க கண்ணுக்கு நான் ஒழுங்காக தெரியணுன்றதுக்காக தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. அடுத்தவங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு ரேஸில் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன்னா அங்கே யாருமே வெற்றி அடைய போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு உண்மையை சொல்லணும்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன செலவழிக்கிறீங்க, எதை செலவழிக்கலை அப்படின்றது தான் 50 வயதில் நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க, 60 வயதில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்றதை சொல்ல போகுது. இதை சொன்ன உடனே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தோணும், 50 வயது 60 வயதில் எப்படி இருந்தால் என்ன, அப்போ
என் உடம்புல சக்தியே இருக்காது, அப்போ பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒன்றும் பண்ண தேவையில்ல. டைரெக்டாக ஒரு 60 வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் பாருங்கள். அவர் உண்மையாக கையில் பணம் இல்லாமல் இருந்தாருன்னா அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க. அவர் உங்களுக்கு சொல்லுவார் 60 வயதில் பணம் எவ்வளவு முக்கியம், 50 வயதில் எவ்வளவு பணம் முக்கியம்னு. எப்போவுமே நீங்கள் இன்னொரு நபரை சார்ந்து இருந்தீங்க அந்த வயதில் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். உங்களோட குழந்தையாகவே இருக்கலாம், ஆனால் மாதம் அவங்கள்ட்ட பணத்தை எதிர்பார்த்து இருப்பீங்க. அவங்களும் உங்கள் மேலே ரொம்ப பெரிய அன்பை கட்டாயம் வச்சுருப்பாங்க. உங்களுக்காக தான் கடினமாக உழைத்து பணத்தை கொண்டு வந்து தருவாங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவங்களோட மூடு நல்லா இல்லாதனால பணம் தரமாட்டேனா நசன்காத அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க வேணும்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு டென்ஷனில் தெரியாமல் கூட சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய காயத்தை தருன்றதை அந்த 60 வயது நபர்கிட்ட பேசி பாருங்கள். அவருக்கு ஒரு மூட்டு வலி வந்திருக்கும். அந்த மூட்டு வலிக்கான மருந்து மாதம் 1000 ரூபா செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு கஷ்டம் கொடுக்க வேணான்றதுக்காக அந்த வலியை தாங்கிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட பேசின என்ன தெரியுமா சொல்லுவார், நான் என்ன இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருக்க போகிறேன், அது வரைக்கும் இந்த வலியை தாங்கிக்கிட்டால் போதும்ல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. மூட்டு வலியை விட அது பெரிய வலியாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழலுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான பணத்தை சேமித்து வச்சே ஆகணும். இங்கே 2 முக்கியமான விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணக்கூடிய சின்ன செலவுகள்லையும் நமக்கு கவனம் தேவை, பெரிய செலவுகளில் அதை விட பெரிய கவனம் தேவை. முக்கியமாக ஒரு வீடு வாங்குறப்ப, ஒரு கார் வாங்குறப்ப, ஒரு திருமணம் மாதிரியான விஷயம் பண்ணுறப்போ அதை பட்ஜெட்குள்ளே முடிக்கணும். இல்லை தேவையில்லைன்னா அதை வாங்கவே கூடாதுன்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. வீடை வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வீடை வாங்கணுமா வேணாமான்ற முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சமாக அது பணம் வளரதான் போகுது. ஆனால் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் சில பேர் போய் பாருங்கள், கண்டிப்பாக வீடு வாங்கியிருப்பாங்க, மாதம் இஎம்ஐ கட்டுவாங்க. அங்கே அந்த நபர் கூட 1 மணி நேரம் உட்காந்து பேசுங்க. இப்போ நானும் ஒன்றை மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், இஎம்ஐ கட்டணும்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னு கேட்டு பாருங்கள். யார்கிட்ட கேட்கணுன்னா அந்த குடும்பத்தில் யார் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த இஎம்ஐயை கட்டுறாங்களோ, அது ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நபர் தான் ரொம்ப கடினமாக உழைச்சி அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தால் இன்னும் பெட்டர். நீங்கள் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போய் இஎம்ஐ கட்ட போகிறீங்கன்னா அதே மாதிரி இருக்கிற குடும்பத்தில் கேளுங்க. இல்லை ஒரு தனி நபராக வேலைக்கு போய் இஎம்ஐ கட்ட போகிறீங்கன்னா அதே மாதிரி நபர்கிட்ட போய் கேளுங்க. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்றதை பாருங்கள். அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு யோசிங்க. செட் ஆனால் வீடு வாங்குங்க, இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. கார் வாங்குறப்போ அடுத்தவனை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு வாங்காதீங்க. உங்களுக்கு உண்மையாக தேவைப்படுதா அப்படின்னு கேளுங்க. அப்போ தேவைப்பட்டால் கம்மியாக வாங்கிக்கோங்க. ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கார் அவ்வளவு தேவையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஓலா, ஊபர்லாம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்த முடியும். மீறி உங்களுக்கு தேவை, உண்மையாகவே அது பயனளிக்கும்னா உங்களோட அஃபோர்டபிலிட்டியில் இருந்தால் வாங்குங்க. ஏன்னா அதை வாங்கினதுக்கப்புறம் கட்டக்கூடிய இஎம்ஐ ரொம்ப பெரிய காயத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது எதிர்காலத்தில் 50-60 வயதில் இன்னும் பெரிய காயத்தை கொடுக்கும். அடுத்து கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம், ஒரு வீடு வாங்குறப்போ என்னெல்லாம் நம்ம மனதில் வச்சுருக்கணும் அப்படின்றது தான். நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம்தான். வீடு வாங்குறது ஒரு வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு செயல் தான். ஆனால் வீடு வாங்குறது ஒரு நல்ல முதலீடா அப்படின்னு கேட்டால் அது அங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம வீடை வாங்குகிறோம், கண்டிப்பாக அந்த வீட்டோட மதிப்புன்றது ஏறதான் போகுது. அது ஏறுதுன்றதுக்காகவே அது ஒரு முதலீடாக நம்மளால் பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, வீடை வாங்குகிற முதல் நாளே ஒரு நபர் உங்கள்கிட்ட வந்து வீட்டை எப்போ விற்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? அப்படி கேட்ட உடனே பதில் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை ஒரு முதலீடாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வீட்டை வாங்குறது, அதை போய் விற்பாங்களா யாராவது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, வீட்டை விற்கிற நிலமை வந்ததுன்னா எவ்வளவு மோசம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது ஒரு முதலீடு கிடையாது. நீங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, 2வது வீடு வாங்குறீங்க, அதை வாங்கி கொஞ்ச நாள் வாடகைக்கு விட்டுட்டு விற்க போகிறீங்கன்னா அது ஒரு முதலீடு. அப்போ கூட அது நல்ல முதலீடா அப்படின்றது அது எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்கும், அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் அமையும். ஆனால் ஒரு வீடை வாங்கினாலே நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிங்கன்னா அது தவறான விஷயம். வீடை வாங்குங்க, ஆனால் வாங்கும் போது நல்லா கால்குலேட் பண்ணி வாங்குங்க. அதை முதலீடாக பார்க்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வீடுன்றது ஒரு எமோஷனல் சாய்ஸ். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா வாங்குங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களை மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நபர் வீடு வாங்கி எப்படி உணர்ந்தாருன்றத ஒரு 2-3 பேர்கிட்டையாவது பேசி பார்த்துட்டு அதை உங்களால் தாங்கிக்க முடியும்னா வாங்குங்க. வீடை வாங்கும் போது நம்ம ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நான் இன்றைக்கி வந்து ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருக்கேன், இன்னும் ஒரு 15-20 வருஷத்தில் இது 1 கோடியாக மாறிடும், நல்ல ரிட்டர்ன் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஜஸ்ட் நம்பரை மட்டும் பார்க்காதீங்க, அது எத்தனை சதவீதம்னு முதல்ல பாருங்கள். அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் பார்க்குறதே கிடையாது. நான் ஒரு வீடு வாங்குறேன்னா அதை விற்கிறதுக்கு
முன்னாடி ஜஸ்ட் அந்த வீடு அப்படியே வச்சிருக்க போகிறதில்ல. அந்த வீட்டை வாங்கினதுனால நிறைய செலவு நான் பண்ண வேண்டி வரும். ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் சில செலவுகள் மட்டும்தான் நான் பண்ணுவேன், சிலதை நான் பண்ண மாட்டேன். ஆனால் சொந்த வீடுன்னு ஆயிடுச்சுன்னா கூடுதலான சில செலவு பண்ணுவேன். அப்போ அந்த கூடுதலான செலவையும் சேர்த்து தான் எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்றது பார்க்கணும். அப்படி பார்த்தா பல நேரத்தில் நீங்கள் வாங்கின வீடு பெரிய ரிட்டர்னை கொடுக்காது. அப்போ பெரிய ரிட்டர்னை கொடுக்காதுன்றதுக்காக நீங்கள் வீடு வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, வீட்டை முதலீடாக நினச்சி நீங்கள் வாங்கக்கூடாது. ஸோ ஒரு வீடை வாங்குறீங்கன்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் தானே தவிர அதை முதலீடாக பார்க்காதீங்க, லைஃப் ஸ்டைல் சாய்ஸாகவே பாருங்கள். ரெண்டாவது, நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வீடு தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. பேங்க்கில் எக்ஸ்ட்ரா லோன் கிடைக்குதுன்றதுக்காக பெரிய வீட்டை வாங்காதீங்க. அது பெரிய வட்டி கட்ட வேண்டிய நிலையை ஏற்படுத்தும், பெரிய செலவுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆத்தர் ஒரு டேர்மை சொல்கிறாரு, அதுதான் ஹவுஸ் புவராம். வீடை வாங்கி ஏழையாக இருக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் வீடு வாங்கினதுனாலேயே ஏழையாக இருப்பீங்க, வீடு வாங்கினதுனாலேயே நீங்கள் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு செலவு செய்கிறதுக்கான பணம் குறையும், முதலீடு பண்ணுறதுக்கு பணமே இருக்காது. திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் கூட உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, ஓடி போய் இன்னொரு கடனை வாங்குவீங்க, நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. ஆனால் அது எல்லாமே வீட்டோட இஎம்ஐக்கு போய்கிட்டு இருக்கும். அப்போ வீடு வைத்திருக்கக்கூடிய சொந்த வீட்டில் வாழக்கூடிய ஒரு ஏழையாக நீங்கள் இருப்பீங்க. அதை உங்களால் சகிச்சிக்க முடியுமா? பல நேரத்தில் கஷ்டமான சூழலாக தான் இருக்கும், ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் சாய்ஸாக இருக்காது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து வீடு வாங்குங்க. ஒரு வீடு வாங்குறது எதற்காக? நான் வீடு வாங்கினா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனால் உண்மையாக சந்தோஷமாக இல்லைன்னா அது சரியான முடிவாக இருக்குமா? நான் வீடை வாங்கிட்டு ஒரு ஏழை மாதிரி வாழ போகிறேன்னா அது சரியான முடிவாக இருக்குமா? அப்போ எப்போ வீடு வாங்கணும்? ஒரு வீடு வாங்கி அதற்கான இஎம்ஐ கட்டினாலும் என்னோட செலவும் என்னோட சேமிப்பும் குறைய போகிறதில்ல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் ஒரு வீடை வாங்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், வீடுன்றது ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் கிடையாது. நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு பணம் வரக்கூடிய ஒரு முதலீடை பண்ணி வச்சுருக்கணும், அதிலிருந்து தொடர்ந்து பணம் வரணும். வீடு மட்டுமே வச்சுருந்தேன்னா அது நல்ல முடிவு கிடையாது. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு 50-60 வயது ஆகுது, ரிட்டையர் ஆகிட்டீங்க. இப்போ ஏதோ ஒரு முதலீடு பண்ணதிலிருந்து இன்னிய மதிப்புக்கு ஒரு 2 லட்சம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கு பதிலாக ஒரு வீடு இருக்குது, ஆனால் மாதம் 10,000 தான் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து கிடைக்குதுன்னா இடத்துல எதை தேர்ந்தெடுப்பீங்க? 2 லட்சம் வந்தாலும் ஒரு நல்ல வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கலாம், அப்போ ரிட்டையர்மெண்ட் நல்லாயிருக்கும். அப்போ வீடு மட்டுமே ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானாக இருக்கவே முடியாது. வீடுன்றது நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் தானே தவிர அதை ரொம்ப நீங்கள் எமோஷ்னலாக பார்க்க தேவையில்ல. முக்கியமாக அது ஒரு ஃபைனான்ஷியல் முடிவாக நீங்கள் பார்க்கவே கூடாது. அடுத்து நம்ம கற்றுக்க வேண்டிய சில பாடங்கள் முதலீடு சம்மந்தப்பட்டது. அதாவது சூதாடாமல் பணத்தை எப்படி பெருசாக்குறதுன்றதை நம்ம கட்டாயம் கற்றுக்கிட்டானோம். அதுக்கு முதலீடு பண்ணுறது எப்படின்றத நம்ம கட்டாயம் கற்றுக்கணும். நீங்கள் பணத்தை எவ்வளவு வேகமாக சேமித்தாலும் அதை முதலீடு பண்ணலன்னா சேமித்ததே வேஸ்ட்டு தான். ஏன்னா எப்போ நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் இன்ஃப்ளேஷனை ஜெயிக்க முடியும். இப்போ வருடம் ஒரு 6% இன்ஃப்ளேஷன் ஆகுது, பணவீக்கம் ஆகுது, விலைவாசி உயருது அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கக்கூடிய உங்களோட பணம் வெறும் 4% தான் வளரும். அப்போ வருடம் ஒன்றுமே செய்யாமல் கடினமாக உழைத்ததுனால 2% பணத்தை நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்க, பண மதிப்பை நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறப்ப தான் உங்கள் பணம் வளரும், அதோட மதிப்பு இன்ஃப்ளேஷனால் குறையாமலேயும் இருக்கும். அப்போ எங்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? முதல்ல கற்றுக்க வேண்டியது பணத்தை ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு நல்ல விஷயமாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரே ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பல இடத்துல கட்டாயம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ஈக்விட்டி, ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், வேறு கண்ட்ரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி எங்கெல்லாம் உங்களால் முடியுமோ, எதெல்லாம் உங்களுக்கு புரியுதோ, எதெல்லாம் நல்ல இடம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்று என்னோட முதலீடு எல்லாம் மேலே போகும், இல்லை எல்லாம் கீழே போகும்னு இருக்கக்கூடாது. ஒன்று கீழே போகிறப்போ இன்னொன்று காப்பாற்றணும், ஒன்று ரொம்ப மேலே போகிறப்போ ஒன்று சாதாரணமாக இருக்கணும். இப்படி பலவிதமான இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களோட முதலீடுக்கு பெரிய ஆபத்துன்றது வராது. இப்படி முதலீடு பண்ணுறப்போ ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட தேவையில்லை. ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப யோசித்து நிறைய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக சேஃபான சில இடத்துல மட்டும், புரிஞ்ச இடத்துல மட்டும், லேமேனுக்கு புரிகிற இடத்துல மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது சேஃபாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டோட முதல் ரூல் என்னென்னா, நீங்கள் போடக்கூடிய பணத்தை இழக்கக்கூடாது. ரெண்டாவது ரூல், முதல் ரூலை என்றைக்குமே மறக்கக்கூடாது. அப்படி முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கா அப்படின்னா அதில் ஒரு இடம் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். உங்களோட பணத்தில் கொஞ்சம் பகுதியை நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலாம். ஒரு Nifty 50 இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு S&P 500 இருக்கலாம். இப்படி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு குறுகிய தொகையை நீங்கள் கட்டாயம் வச்சுக்கிட்டாகணும்.
இண்டெக்ஸ் ஃபண்டுனா இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் வச்சுக்கக்கூடாது, அதற்கு ஆப்போசிட்டான ஒரு டெட் ஃபண்ட்லையும் நீங்கள் பணத்தை வச்சுருக்கணும். அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு தேவையான பணத்தை ஒரு எஃப்டியில் நீங்கள் வச்சுருக்கலாம், ஒரு லிக்விட் ஃபண்டில் நீங்கள் வச்சுருக்கலாம், உங்களோட முதலீடை பாண்டில் நீங்கள் வச்சுருக்கலாம். இப்படி பலவிதமான இடத்துல உங்களோட முதலீடை வச்சுருக்கணும், ஒரே இடத்துல வச்சுருக்கக்கூடாது. இப்படி மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நல்ல நேரம் வரட்டும்னு காத்திருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் நல்ல நேரம் வரட்டும் அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறான நேரத்தில் நீங்கள் என்டர் ஆகலாம், உங்களோட ரிட்டர்ன் அப்படின்றது குறையலாம். ஆனால் அப்பையும் உங்களால் ஒரு நல்ல நேரத்தை கண்டுபிடிக்க முடியும். அது எப்போன்னா எப்போ மார்க்கெட் கீழே போகுதோ அப்போ ரொம்ப பயப்படாமல் அந்த நேரத்தில் உங்களோட முதலீடை கொஞ்சமாக நீங்கள் அதிகரிங்க. இருக்கிற மொத்த பணத்தையும் அப்போ நீங்கள் போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட முதலீடை நீங்கள் அதிகரிச்சுக்கலாம் அந்த நேரத்தில் மட்டும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா முதலீடுன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எது புரியுதோ எது தெரியுமோ அதுதான் நல்ல முதலீடு. யார் சொன்னாலும் எவ்வளவு சூப்பர்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா அதில் நீங்கள் முதலீடு பண்ணவே கூடாது. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க, அதை படித்து முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சரின்னு பட்டா மட்டும்தான் முதலீடு பண்ணணும். இதுதான் முதலீடோட பேசிக்கான ரூல். உங்களுக்கு சரின்னு படுற புரிகிற விஷயத்தில் தான் முதலீடு பண்ணணும். அதே நேரத்தில் உங்களோட புரிதலை வளர்த்துக்கிறதுக்காக தொடர்ந்து நிறைய விஷயத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் நிறைய விஷயத்தை கற்றுப்பீங்க, நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட்டும் பண்ணுவீங்க, உங்களோட முதலீடு தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த முதலீடு பண்ணுறதெல்லாம் பற்றி தான் ரீசெண்டாக நான் ஒரு புக்கில் பேசியிருந்தேன், மணி மாஸ்டர் தி கேம். அதில் சொல்லியிருக்க அதே விதிகளை தான் இங்கே நான் ரிப்பீட் பண்ணுறேன்றதுனால கொஞ்சம் குயிக்காக நான் போனேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக சில டிப்ஸ் அண்ட் அட்வைஸ். ஃபைனான்ஷியல் பிளான்ன்றது ஒரு டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது. நீண்ட நாளுக்கு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக கடைப்பிடிக்க முடிகிற சில ஹேபிட்டோட தொகுப்பு தான் ஒரு ஃபைனான்ஷியல் பிளான். ஃபைனான்ஸ் அப்படின்றது நம்பர்ஸ் கிடையாது, அது உங்களோட பிஹேவியர்ஸ் தான். எவ்வளவு பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தாலும் அதை செயல்படுத்தலை அப்படின்னா அது உங்களுக்கு செல்வத்தை பெற்று தரப்போகிறதே கிடையாது. நீங்கள் எவ்வளவு பாடத்தை கற்றுக்கிட்டாலும் அந்த பாடம் தன்னிச்சையாக உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கொடுக்க போகிறது கிடையாது. அனைத்து பாடத்தையும் சேகரித்த ஒரு சிஸ்டம்ன்றது தேவை, ஒரு பழக்கத்தை நீங்களாக வளர்த்துருக்கணும், ஒரு ருட்டீன்ன்றது உங்களுக்கு தேவை. ஃபைனான்ஷியல் சக்ஸஸ் அப்படின்றது 20% நாலேஜ், 80% உங்களோட பழக்க வழக்கம், உங்களோட பிஹேவியர், உங்களோட சைக்காலஜி. வெறும் 20% வச்சுக்கிட்டு நீங்கள் பணக்காரன் ஆக போகிறது கிடையாது. மீதி இருக்கக்கூடிய டிசிப்ளினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட செல்வம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி மார்க்கெட் கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சூழல் கிடையாது. நீங்கள் தான், உங்களோட பிஹேவியர் தான், உங்களோட டிசிப்ளின் தான். ஒரு ஃபைனான்ஷியல் கோலை, எனக்கு இவ்வளோ ரூபாயை இவ்வளோ வருஷத்தில் நான் சேமிக்கணும், அதை இப்படி சேமிக்க போகிறேன்ற ஒரு திட்டத்தை நீங்கள் எழுதி வைக்கல அப்படின்னா அதை அடையிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே குறைஞ்சிடுது. எல்லார்கிட்டையும் எழுதப்பட்ட திட்டமும் கோலும் இருக்கணும். நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் ட்ராக் பண்ணலன்னா பணத்தை நீங்கள் மதிக்கலை அப்படின்னு அர்த்தம். மதிக்காத ஒரு நபருக்கு பணம் வந்து சேர போகிறது கிடையாது. உங்களோட செலவுகளை வாரந்தோறும் இல்லை மாதந்தோறும் வருடந்தோறும் நீங்கள் ரிவ்யூ பண்ணியே ஆகணும். நான் எங்கெல்லாம் ஒழுங்காக செலவு பண்ணுறேன், எங்கெல்லாம் ஒழுங்காக செலவு பண்ணல, எங்கே சேமிக்கலாம், எங்கே நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணாமல் நீங்கள் ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் பிளானை பண்ணவே முடியாது, நல்ல ஃபைனான்ஷியல் பாத்தில் நடந்து போகவும் முடியாது. உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடம் தான் ஃபைனான்ஷியல் எஜுகேஷன். அவங்களுக்கு பணத்தை சேமிக்கிறது எப்படின்றத சொல்லித்தரணும், பணத்தை சேமித்தா அது எப்படி வளரும்ன்றதை நீங்கள் சொல்லித்தரணும். ஒவ்வொரு நாள் கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணியையும் அவங்க எப்படி சேமிக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும், சேமிக்க தூண்டணும். இதை சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்தா வளரும்போது அவங்களுக்கு பெரிய ஃபைனான்ஷியல் அட்வைஸ் அதுவாகவே இருக்கும். செல்வம் அப்படின்றது நம்ம போய் சேர வேண்டிய இடம் கிடையாது, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் தான். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், நிதிசார் சுதந்திரம் அப்படின்றது ஒரு நம்பர் கிடையாது, பணம் கிடையாது, அது ஒரு உணர்வு தான். இருக்கிற இடத்துலையே உங்களால் உணர முடியும். ஆனால் இருக்கிற இடத்துல உணர முடியலன்னா அதற்காக நீங்கள் கொஞ்சம் பாதையில் நடந்து போகணும். எங்கே நிறுத்தணுன்றது தெரியணும், எங்கே போகணும்னு சொல்லணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த பாடங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். மொத்தமாக பாடங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 பாடம் இருக்கும். அதை நான் குரூப் பண்ணி எந்தெந்த சாப்டரில் இருக்குன்றதை பொறுத்து வேறு வேறு கருத்தாக சொல்லியிருக்கேன். ஆனால் மொத்தமாக ஒரு 80 பாடங்களை நான் பகிர்ந்துருப்பேன். இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயம். இது எல்லாத்தையுமே நான் சின்ன வயதில் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு இது தெரியல அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். அப்போ இது ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு IND மணி பயனுள்ளதாக இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது.